மலர்களே மலர்களே இது என்ன கனவா உருகியது எனதுள்ளம் பெருகியது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சமையல் செய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான விலாக் தாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே பார்த்திங்கன்னா 4 மணிக்கெல்லாம் என்னுடைய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி காலையிலே எழுந்து பார்த்திங்கன்னா சமையல் தாங்க சமைச்சிட்டு இருக்கேன். சாதம் கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா குழம்பு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தோசைங்க, டிஃபனுக்கு தோசை, அதுக்கப்புறமா சாதம், இதெல்லாம் தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளான சமையல் தாங்க. காலையிலே எழுந்து சமைச்சு வச்சுட்டு ரொம்ப முக்கியமான இடத்துக்கு தாங்க நம்ம போகிறோம். இப்போ பாருங்கள், சாப்பாடு ஒரு பக்கம், குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸ்க்கு ஒரு பேக் போட்டுடலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கையிலே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம் பூ பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கலக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 10 to 20 மினிட்ஸ் நல்லா ஃபேஸ்லேயே இருக்கட்டுங்க. நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ஊறிட்டு நல்லா வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி கழுவிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தோசையும் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ என்னென்ன சமையல் சமைச்சேன் அப்படின்றத பார்த்துடலாமா? சுட சுட சாதம் வடித்து வச்சுக்கிறாங்க. கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா மாதிரி செஞ்சுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சாதம் தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா நேற்று வச்ச பருப்பு குழம்பு கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறமா சுட சுட தோசை செஞ்சு வச்சுருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறமா எனக்காக பார்த்திங்கன்னா ஆவாரம் புட்டி போட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் 5:30 மணி ஆகுதுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா படப்படன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது போல் தாங்க வியூ இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பனி ரொம்ப அதிகங்க. ரொம்ப பக்கத்தில் இருக்கிற வண்டி கூட தெரியலங்க, அந்த அளவுக்கு பனி ஓவர் அதிகங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய காரில் தாங்க போகிறோம். போயின்னே இருக்கிறோம். எந்த அளவுக்கு பனி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பனி அதிகங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து சூப்பராக சமைச்சு வச்சுட்டு இது போல் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறது அப்படின்றது ரொம்ப ஜாலியாக தாங்க இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இது போல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட 2 குட்டீஸ் தாங்க வராங்க. அவங்க பார்த்திங்கன்னா பின்னாடி போய் அவங்க உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக வாணிமிடிங்க. வாணிமிடியில் எந்த அளவுக்கு பனி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு முன்னாடி வர வண்டியே தெரியல, அந்த அளவுக்கு பனிமூட்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா பூ இல்லைன்னா எப்படி, அதனால பார்த்திங்கன்னா போகிற வழியிலே பூ வாங்கியாச்சு. பூ பார்த்திங்கன்னா எனக்கு சித்தி வராங்க, சித்திக்கு அம்மாவுக்கு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய காருக்குங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்து பூ வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த டே. பூ வாங்கிட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக திம்மாம்பேட்டைன்னு சொல்லுவாங்கங்க. அங்கங்கே நாம் வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. பூ பார்த்திங்கன்னா எனக்கு எப்பயுமே அம்மா தாங்க வச்சு விடுவாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களே பூ வச்சு விட்டுட்டாங்க. இப்போ வாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துடலாம். ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் தாங்க. சூப்பராக நாங்கள் வரத்துக்குள்ளே எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவ்வளோதான். அடுத்தது என்ன, சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க வீடு. ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக டைல்ஸ் எல்லாம் ஒட்டி ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் வீடெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தான். சமையலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக தாங்க செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது ஒரு ரூமுங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு ரூம், பூஜை ரூம், ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வெளியேங்க.
அடுத்ததாக வாங்க சாப்பிட்றலாம். குட்டீஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப சின்சியராக வீடு சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வாங்க என்னென்ன சமையல் அப்படின்றத பார்த்துடலாம். வெஜிடபிள் ரைஸ் தாங்க செஞ்சுருந்தாங்க. கூடவே தயிர் பச்சடி, கத்திரிக்காய், ஸ்வீட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பழம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் வீடியோ வந்து வெளியே வந்து இப்படி தாங்க இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வாங்க அடுத்தது நம்ம கிளம்ப வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் இது போல் நடந்து போனோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது போல் நடந்து போகிறது. இந்த வியூவே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போனோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது போல் தாங்க இது போல் நல்லா பச்சை பசேல்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி செடியும் இருந்துச்சுங்க. தக்காளி செடியில் பார்த்திங்கன்னா தக்காளி குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் ரீல்ஸ் எடுக்க வேண்டியது தான், போட வேண்டியது தான். அது போல் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் சித்தியெல்லாம் சூப்பராக வந்து அங்கே இருக்கிற தோப்பு துறவெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த நாள் பார்த்திங்கன்னா. இது பார்த்திங்கன்னா அழகாக வந்து சன் வந்து காலையிலே வரதுனால ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பனிமூட்டத்தோடு சன் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா அங்கே தேங்காய்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு தேவையான தேங்காவை கொஞ்சமாக பறித்து எடுத்துட்டோங்க. இதில் பார்த்திங்கன்னா இளநீரும் இருக்குது, தேங்காயும் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பெத்தபலி அம்மன் வந்து கும்பாபிஷேகங்க, கோவிலெல்லாம் கட்டிக்கிறாங்க. அந்த வழியே தாங்க வந்திருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோவில் வந்து பெருசாக கட்டியிருக்காங்க. அது கும்பாபிஷேகம் செய்கிறதுனால பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகங்க. அங்கே எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வந்து அதிகமாக வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வழியிலே தான் நம்ம போய் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நாம் ஒரு பக்கம் சுற்றி பார்த்துட்டு இருந்தால் குட்டீஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ராட்டனம், ஜம்பிங்கு இது போல் ஐட்டம்ஸ்லேயே தான் அவங்க குறிக்கோளாக இருப்பாங்க. அதில் விளையாடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொம்மை வாங்கணுன்றது ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கோவில் வந்து ரொம்ப அழகாக பெருசாக வந்து இந்த வாட்டி கட்டியிருக்காங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் குட்டீஸு கையில் வச்சுட்டு இருந்தால் பெரிய பிரச்சனையே ஆகிடும். அதனால பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் எடுத்துன்னு போய் ஜம்பிங்கில் விட்டாச்சு. ஜம்பிங்கில் வந்து நல்லா வந்து விளையாடிட்டே இருக்காங்க. அவங்க விளையாடட்டும், நாம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அப்படியே பார்த்திங்கன்னா திருவிழாவுக்கு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் திருவிழாவுக்கு போயிட்டு அங்கே வர கூட்டத்தெல்லாம் சூப்பராக வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தேன். அதுக்கப்புறமா சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.